உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். குரு இப்போ மிதுனத்திலேயே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கும்போது சனி பகவான் குரு பகவானை பார்க்கும்போது ரிலீஃப் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ குரு வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவாங்க. மிதுனில் இருந்தவங்க கல்யாணம் ஆகாமல் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். குரு மாறினதுக்கப்புறம் கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் சோம்பேறித்தனமாக இருக்காமல் நீங்கள் நல்லா பிரிஸ்காக யார் எதை சொன்னால் நான் வேலை செய்யறதுக்கு வந்திருக்கேன்றத ஒரு செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேம், அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி நேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசிக்கு சனி பயிற்சியால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகிறாரு? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 10ல் இருக்கார். ஓகேங்களா, 10ல் இருக்கும்போது என்னன்னா 10 ஸ்தானத்தை நம்ம கண்டிப்பாக கை வைப்பார். 10ஆம்னா தொழில், அழுத்தம். அவங்களுக்கு இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தொழில், வேலை பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க பட்ட அவமானம், அசிங்கம், உறவினர்களால் மேற்கொண்ட நிறைய அசிங்கம், அவமானம் வெளி இடத்துல நடந்தது. முக்கியமாக உங்களுக்கு இந்த வேலையிலும் தொழிலும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க மிதுன ராசிக்காரன். அது எல்லாமே இப்போ கொஞ்சம் அழுத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து வராது. ஏன்னா குரு இப்போ மிதுனத்திலேயே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கும்போது சனி பகவான் குரு பகவானை பார்க்கும்போது ரிலீஃப் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ குரு வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவாங்க. ஓகே. ஜென்மத்தில் குரு இருக்கும்போது ஒரு பதட்டம் கொடுப்பாரு. எப்படி சனி பகவான் இருக்காரோ அதே மாதிரி தான் குருவும் இயங்க மாட்டார். குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு பலன் அதிகம். அந்த மாதிரி அவர் இருக்கிறப்போ அவர் எல்லாமே முடக்கி போட்டு வச்சிருப்பார். ஓகே. ஸோ இப்போ கூட சனி பகவான் 10ல் உட்காந்து அழுத்தம் இருக்கும்போது என்ன ஆகணும், குருவும் அங்கே போய் உட்காந்து இருக்கும்போது தொழிலில் முடக்கம் இருக்கும். கண்டிப்பாக தொழிலில் முடக்கம் இருக்கும். வேலை ஆட்கள் அமைய மாட்டாங்க. ஆக்சுவலாக தொழிலில் முடக்கம் எப்படி இருக்கும்னா ஆர்டர்ஸ் இருக்கும், வேலையாட்கள் இருக்க மாட்டாங்க. ஓகே. வேலையாட்கள் இருப்பாங்க, ஆர்டர் இருக்காது. இது இருந்தால் அது இல்லைன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலை இருக்கும், வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு பக்காவாக ஒரு ஃபினிஷிங் இருக்குமானா இருக்காது. மாறலாமா, அடுத்த வேலைக்கு போகலாமா, அடுத்த வேலைக்கு போகலாமான்னு இருக்கும். பட் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 10ல் இருக்கிறதுனால வேலைக்கு அடுத்த வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வச்சுக்கிட்டு போங்க. வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா சனி அப்படியே வச்சுருவாங்க, பெண்டிங் போட்டுருவார். ஓகே. இவங்களுக்கு இன்னெல்லாம் என்ன நடக்கும்னா மிதுனில் இருந்தவங்க கல்யாணம் ஆகாமல் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். சூப்பர். குரு மாறினதுக்கப்புறம் கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அவங்க அதுவே ஒரு அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க, கல்யாணம் ஆகலைன்னு ஒரு அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க, பெரியவங்களால் அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க, தொழில்னால் அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க, வேலையால் அழுத்தம்னா மிதுன ராசிக்கு அப்படி ஒரு அழுத்தம் இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகும், கொஞ்சம் தான் ரிலீவ் ஆகும். எப்போன்னா ஜூனுக்கு அப்புறம். ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் அதை கண்டினியூ தான் ஆகும். எந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்? வேலையாட்கள் கிட்ட பேசும்போது கவனம் வேணும். என்னன்னா ஓனராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மிதுனத்தில் முக்கால்வாசி பேர் 75% பீப்புள்ஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. அவங்க என்னத்தில் கவனம் இருக்கணும்னா வேலை ஆட்களுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசிட்டு பின்னாடி போய் ஒரு பேச்சு பேசாதீங்க. ஓகே. அதுதான் உங்களுடைய நெகட்டிவ். வேலையாட்கள் இருக்க மாட்டாங்க, அதில் கவனம் வேணும். ஓகே. வேலை மட்டும் இல்லை, யாருக்கு முன்னாடியுமே ஒரு பேச்சு பேசிட்டு பின்னாடி பேச மிதுனத்தோட கேரக்டர் அது இருக்கும். ஓகே. ஸோ அது இங்கே வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்கெல்லாம் பிரச்சனையும் அதை கை வச்சிடும். இப்போ நீங்கள் வந்து முன்னாடியே பேசும்போது சொன்னீங்க தொழில் இது வரைக்கும் முடங்கி இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருப்பாங்க அப்படின்னு. இந்த டைமில் வந்து இந்த சனி பயிற்சி டைமில் வந்து மிதுனம் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிது, இல்லை வந்து இருக்கிற பிஸ்னஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிதுன்னா பண்ணலாமா மேம்? அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை, எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். எப்போ பண்ணாலும் ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள். இப்போ வேணாம், பிஃபோர் ஜூன் வேணாம், ஆஃப்டர் ஜூன் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு 6 மாதம் காலம் தான் அதனுடைய பலன் இருக்கும். திரும்பவும் அகெயின் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அப்போது நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். வேலையாட்கள் கிட்ட தட்டி கொடுத்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும். நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் சோம்பேறித்தனமாக இருக்காமல் நீங்கள் நல்லா பிரிஸ்காக யார் எதை சொன்னால் நான் வேலை செய்யறதுக்கு வந்திருக்கேன்றத ஒரு செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டீங்க.
அந்த பாடத்தை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ. ஓகே. இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் வந்து போயிட்டு கடன் வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணலாமா? கடன் வாங்கலாமா? இல்லை, வேண்டாம். ஏன்னா 2 வருடத்துக்கு 10ல் தான் இருக்க போகிறாரு. ஸோ அது இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கும். ஸோ இருக்கிற பிஸ்னஸை அப்படியே ரன் பண்ணிட்டு போங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே மேம். ஓகே. இப்போ மிதுன ராசி வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, குறிப்பிட்ட காலம் எடுக்கும்னு சொல்கிறீங்க. இப்போ இதுலேருந்து அவங்க வெளியில் வரணும், நான் ஏதாவது கடவுள் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணி வெளியில் வர வாய்ப்பு இருக்கா? எக்ஸ்ட்ரா உழைப்பு போடணும். ஓகே. எக்ஸ்ட்ரா நான் ஓனர், நான் வந்து வேலையாட்கள், நான் ஓனரு, நான் ஒரு இடத்துல கம்பெனியில் நீங்கள் வேலையே பார்க்குறீங்கன்னா எனக்கு நான் 10 to 6 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா வேலை நடக்காது. 10 to 8 10 to 9 நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். அதை செஞ்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா உழைப்பு போட்டே ஆகணும், எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தே ஆகணும். வீட்லேயும் ஃபேமிலிஸோட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அது நீங்கள் உடனே கொஷின் பின்னாடி கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க, அம்மா வேலையிலையுமே எக்ஸ்ட்ரா உழைக்கணுன்றீங்க, வீட்லேயும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்னா பேலன்ஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு முன்னாடி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ ஒன்றும் பண்ணலைனாலும் அடுத்த 1 year, இந்த 2026 முடிஞ்சு 2027 இதுக்கான ப்ராப்ளம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போ இல்லைன்னா 27ல் ஸ்டார்ட் ஆகும். இவங்க என்ன பரிகாரம், என்ன கடவுள் வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னா, பரிகாரம் நான் எல்லா ராசிக்கும் சொல்லக்கூடியதான் தானம், தர்மம். ரகசியமாக பண்ணுங்கள், பிரபலமாக பண்ணாதீங்க. அதுவும் மிதுனம்லாம் கண்டிப்பாக ரகசியமாக தான் பண்ணணும். ஓகே. ஏன்னா மிதுனம் வந்து ரெட்டை இது மாதிரி புதன் இல்லை, அவர் வந்து எதுவுமே நியூட்ரலாக எந்த கிரகத்தோடு சேராத சேர்ந்து ஜாயின் பண்ணுறார். அதுலேயும் இப்போது அந்த மிதுனத்தோடைய அதிபதி புதன்னும் போது சனி பகவானோட தாக்கமாக்கும் போது என்ன ஆகுனா, இவங்க எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த மிங்கிளை கட் பண்ணி விட்டுரும். நல்லா நண்பர் இருக்க மாட்டாங்க, நல்லா ஃபேமிலி இருக்காது, எல்லாமே இவங்களை பிரித்து விட்டு தனியாக உட்கார வச்சிரும். ஓகே. ஸோ அதிலெல்லாம் ரொம்ப கவனம் வேணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஆஃபீஸ்னால் எக்ஸ்ட்ரா உழைக்கணும்னு சொன்னது காரணம் அதுதான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட லிமிட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் சேர்ந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கான ரீசன் வரும். இவங்க வந்து என்ன மாதிரி வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு எடுத்துக்கலாம். அது ஒரு முறையாவது இதுக்கு போயிட்டு வந்துடலாம், ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடலாம். ஓகே. ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. போயிட்டு வரும்போது முடிஞ்சால் நெல்லையப்பரை போய் பார்த்துட்டு வரலாம். அருமை, சூப்பர்மா. இது அடிக்கடிக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து சனி பகவான் வந்து தன்னோட ராசிக்கு வர்றாரு அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பொதுவாகவே இருக்கும் அந்த ஒரு காமனான பயம். சனி பகவான் வந்து நம்ம ராசியில் வந்து உட்காந்துருக்காரு, என்னெல்லாம் பண்ண போகிறாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஒரு பக்கம் சொல்கிறாங்க சனி பகவான் எதுவுமே பண்ண மாட்டாருன்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சனி பகவான் சொன்னாரே எல்லாருக்குமே வந்து செம்ம பயம் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் நம்ம ராசிக்கு வரப்போறாருன்னா என்னெல்லாம் பண்ணுவாருன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? என்ன பண்ணுவாருன்ற பயம் ஏன் இருக்குது அப்படின்னா, அவர் முதல்ல தாமதத்தை கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். தாமதத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல லேசினஸ் வந்துடும். நம்ம உடம்புல ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னா இன்றைக்கி செய்யக்கூடிய வேலையை அடுத்த நாள் செய்யலாம், நம்மளே தொத்தி போடுவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கெல்லாம் விஷயம் கைவிட்டு போயிருக்குன்னு பாருங்கள். நிறைய விஷயம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொன்ன விஷயம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது முதல்ல பண்ணக்கூடாது. ஒன்று, சனி பகவான்றது என்னன்னா, அந்த பதட்டத்தில் தப்பு பண்ணி வைப்பாங்க. பதட்டம், இப்போ நம்ம சனி பகவான் பார்த்தா பயப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த பயம் வந்தோடனே என்னென்னா பதட்டம் வந்துடும். பதட்டம் வரும்போது ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்ய முடியாது, பயந்துருவோம், தப்பு பண்ணிவிடுவோம். தப்பு பண்ணும்போது அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பை பண்ணுவோம், அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவோம். கரெக்டுங்களா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது, மறதி கொடுத்துருவார். ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, மறதி கொடுத்துருவார். அதற்கப்புறம் தடை தாமதம் கொடுத்துருவார். போராட்டமாக இருக்கும். அதாவது சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து நல்லா தசாபுத்தி காலம் போச்சுன்னா தப்பிச்சுப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு தசாபுத்தி காலம் சரியாக போகாமல் சனி பகவான் வந்து சில இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிஞ்சதுன்னா பயப்பட வேண்டாம். நம்ம பாட்டு என்ன திரும்பவும் அதை தான் சொல்கிறேன், என்ன நடக்குதோ நடப்போம், பொறுமையாக இருந்து. சில சனி பெயர்ச்சி நடக்குது அப்படின்னாலே முதல்ல பொறுமை வேணும், நிதானம் வேணும். ஓகே. எதையும் சகிச்சு போற தன்மை வேணும். இது இருந்துட்டாலே ஈஸியாக கடந்துடலாம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.